வரலாற்றுல சில நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸா மட்டும் இருக்கிறதில்ல, அது ஒரு முழு காலகட்டத்தையே நமக்கு புரிய வைக்கும். இன்னைக்கு நாம அப்படியான ஒரு முக்கியமான எண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டு முக்கிய தீர்க்கதரிசிகளை பிரிக்கிற ஒரு கால இடைவெளி. வாங்க, இந்த ஒரு சிம்பிளான கேள்வி நம்மளோட வரலாற்று பார்வையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, நேரடியா இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு அந்த கேள்வியே போயிடலாம். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். இறை தூதர்களான ஈசா நபிக்கும் முஹம்மது நபிக்கும் இடையில எவ்வளவு கால இடைவெளி இருந்திருக்கும்? இங்க அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது இறை தூதர்களுக்கு நாம கொடுக்கிற ஒரு மரியாதை. சரி, இந்த கேள்வியை கேட்டதும் உங்க மனசுல என்ன பதில் வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இதுக்கு பொதுவா என்னென்ன பதில்கள்லாம் சொல்லப்படுதுன்னு ஒரு பார்வையை பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த 4 பதில்கள் தான் சொல்லுவாங்க. 100 வருஷமா, இல்ல 200 வருஷங்களா, 500 அல்லது 600 ஆண்டுகளா? இதுல இருக்கிற ஒவ்வொரு காலகட்டமுமே வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது தான். ஆனா இதுல எது அந்த 2 மாபெரும் தீர்க்கதரிசிகளை பிரிக்கிற சரியான காலகட்டம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்க மனசுல ஒரு பதிலை நினைச்சுக்கோங்க. இப்போ நாம சரியான விடை எதுன்னு பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆமாங்க, சரியான பதில் 600 ஆண்டுகள். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, 6 முழு நூற்றாண்டுகள். நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு காலகட்டம். இந்த நீண்ட இடைவெளி தான் அந்த 2 முக்கிய தீர்க்கதரிசிகளையும் பிரிக்குது. சரி, 600 வருஷம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த எண் ஏன் இவ்ளோ முக்கியம்? வெறும் ஒரு நம்பர் தானே நினைக்கலாம். ஆனா இல்ல, இந்த நீண்ட காலகட்டத்தோட வரலாற்று முக்கியத்துவத்தை நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, அந்த 600 வருஷத்தோட பிரம்மாண்டத்தை இது நமக்கு நல்லா புரிய வைக்கும். ஒரு பக்கம் ஈசா நபி, மறுபக்கம் முகமது நபி. இந்த 2 பேருக்கும் நடுவுல நினைச்சு பாருங்க, உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகி செறிஞ்சிருக்கும். இது வெறும் ஒரு கால இடைவெளி கிடையாது. பல தலைமுறைகள், பல கலாச்சாரங்கள், பல சமூக மாற்றங்களை கண்ட ஒரு நீண்ட நெடிய பயணம். அப்போ நாம முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த 6 நூற்றாண்டு கால இடைவெளி 2 தீர்க்கதரிசிகளை மட்டும் பிரிக்கல, அது 2 வெவ்வேறு உலகங்களையே பிரிக்குது. ஒரு இறைச்செய்தி காலப்போக்கில் மக்களால எப்படி புரிஞ்சுக்கப்பட்டுச்சு, எப்படி மாறியிருக்கலான்னு தெரிஞ்சிக்க இந்த இடைவெளி நமக்கு ரொம்ப உதவுது. இந்த 600 ஆண்டுகால இடைவெளிய இப்படி ஒரு படமா நம்ம பார்க்கும்போது, வரலாறுங்கிறது வெறும் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களோட ஒரு பட்டியல் இல்லைன்னு புரியுது. அது ஒரு பெரிய நதி மாதிரி மெதுவா, சில சமயம் ரொம்ப அமைதியா போய்கிட்டே இருக்கும். இந்த நீண்ட இடைவெளி மனித வரலாற்றோட பொறுமையையும் அதுல இருக்கிற எதிர்பாராத திருப்பங்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நீங்களும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க.